கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நேர்த்தியானவைகளையும் சிறப்பானவைகளையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஒழுங்கு செய்து அதற்காய் திட்டம் பண்ணி நல்ல பதிலுக்காய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நேர்த்தியான இடங்களில் சிறப்பான பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று. நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து அவைகளை உங்களுக்கு பெற்றுத்தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தான். 7 வருடம் பெரிய பஞ்சம் வரும் என்று முன்கூட்டியே அறிந்திருந்தமையினால் தானியத்தை சேர்த்து வைத்திருந்தான். தேசங்கள் அனைத்திலும் உள்ள மக்கள் எகிப்திலே தானியம் விற்கப்படுகிறது என்று கேள்விப்பட்டு தானியம் பெறுவதற்கு வந்தார்கள். அவர்களில் கானான் தேசத்திலிருந்து தன் சகோதரர்களும் வந்தனர். அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்பியதோடு திருப்தியாய் ராஜ மரியாதைகளுடன் அவர்களை அவர்களின் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் என்று நாம் வாசித்து அறிகின்றோம். இங்கு யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்து சென்ற காரியமோ பஞ்சத்திற்கு தானியங்களை பெறுவதற்கு. ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருந்த பெரிய ஆச்சரியம், அவர்களின் சாக்குகளில் கர்த்தர் பணத்தை புதையலாக கட்டளையிட்டார் என்பதை. இன்றைக்கும் நீங்களும் கூட எதிர்பார்த்து செல்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதில் கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்தும் ஒளிப்பிடங்களில் உள்ள புதையல்களை, மறைத்து வைக்கப்பட்ட உங்களின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களின் கைகளில் அவைகளை புதையலாக கிடைக்கும்படி பெற்றுள்ளார். நீங்கள் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எவற்றுக்காக காத்திருக்கிறீர்களோ அது ஒருவேளை சரீர சுகமாக, நல்ல பதிலை எதிர்பார்த்து இருக்கின்ற வேலைக்காக, விசா காரியங்கள், குடும்ப சமாதானம், பணக்காரியங்கள், அதிகாரிகளின் ஒப்புதல்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நல்ல பதிலை காணும்படி, கேட்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 52 8வது வசனம் வாசிக்கலாமா? நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றைக்கு நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நானோ என்கிற இடத்துல உங்க பேரை போட்டிருக்கீங்க. என் பேரை நான் போட்டிருக்கேன், உங்க பேரை போட்டிருக்கேன். ஏன்னா நானும் என் பேரை போட்டிருக்கேன் இல்லையா? தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறீங்களா? பச்சை ஒலிவ மரத்தை போல் இருக்கிறீங்களா? ஒலிவ மரம் எதற்கு அடையாளம்? அபிஷேகத்திற்கு அடையாளம். ஒலிவ மரம் எதற்கு அடையாளம்? அபிஷேகத்துக்கு அடையாளம். இப்ப இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மரத்தை போல, ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் எழுதப்பட்டிருக்கா. இன்னைக்கு தேவடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் என்ன வந்தாலும்
அந்த அந்த பசுமையை விட்டுற மாட்டோம். அதுக்கு அடையாளம் தான் அது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல இருப்போம் அப்படின்னா ஒளிவு மரம் சாட்சியா இருக்கிறது. ஒளிவு மரத்துல அந்த இலைகள் பழுத்து விழுவதில்லை, பச்சையா தான் இருக்குமா எப்பவுமே. அப்ப பழுத்து போவதில்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே பசுமையா இருப்போம் என்பதற்கு அடையாளம் தான் அந்த ஒளிவு மரத்தை சொல்லுகிறது. தேவனுடைய கிருபை என்றைக்கு நம்பி இருக்கிறவங்க நம்பிக்கை என்னங்க? தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது, அவர் கிருபை இல்லாம என்னால பிழைக்க முடியாது, கிருபை இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை அவர் பாராட்டுகிறார். 7வது வசனம் சொல்லுகிறது, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி. எதை நம்புறான் இவன்? செல்வ பெருக்கத்தை நம்புறாங்க. யாருங்க? உலகத்தான் இல்லைங்களா? கர்த்தரை யாரெல்லாம் நம்பலையோ அவங்களை சொல்றாரு, இதோ தேவனை பலனாக எண்ணல, கர்த்தர் தான் பலன், எனக்கு அவர் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்காம செல்வ பெருக்கத்தை நம்பி, என்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, பணம் இருக்கு, கோடிக்கணக்கில் எனக்கு சொத்துக்கள் குவிந்து இருக்கு, அது மேல கண்ணை வச்சு நம்புறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுவும் கூட வராது. ஆமென். ஆனா ஒன்று கூட வரும், அவருடைய கிருபை. ஆமென். நம்ம கூட எது வருங்க? அவருடைய கிருபை. நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமானால், இல்ல நம்ம கூட போவோமானால் கிருபைதான் கூட வரும். ஆமென். அல்லேலூயா. அதனால அதை நமக்கு புரிஞ்சிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல யோபு சொல்றான், நிர்வாணியா வந்த, நிர்வாணியா திரும்ப போக போறேன், எதையும் கொண்டு போக போறது இல்லை, இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு அது நமக்கு புரிஞ்சிருச்சு. யாரெல்லாம் ஆண்டவரை முழுசா நம்புறீங்களோ உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. நம்ம எதையும் கொண்டு போறது என்னன்னா, நம்ம எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், ஆனா எதையும் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டுல நமக்காக நினைவா ஒரு போட்டோ மாட்டி இருக்கோம் இல்லையா? நம்ம மாட்டி வச்சிருப்போம், ஆனா நமக்கு பிறகு அந்த போட்டோ இருக்காது. எல்லாம் காலங்கள் போக போக அதை மறந்துருவாங்க. இதுதாங்க உலகம், இதுதான் வாழ்க்கை. ஆனா நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ள இருந்தோம்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள் வாழ்ந்தோமானால் தலைமுறைகள் நம்மை பற்றி பேசும். ஆமீன். எனக்கு தாவீதை குறிச்சு எத்தனை தலைமுறை தாண்டி பேசிட்டு இருக்கோம்ல, தலைமுறைகள் உங்களை குறிச்சு பேசும். உங்க 4வது தலைமுறை, 100வது தலைமுறையில 4வது தலைமுறை, அதை தாண்டி 400 தலைமுறைகள் தாண்டி கூட உங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? அவர் கிருபையை நம்பி இருக்கிறீங்களா? அதுதான் உங்க வாழ்க்கையின் ஆதாரம். அதை படிச்சுக்கிட்டீங்களா? இனி நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, ஆயுசு நாட்களோட பரிபூர்ணமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் கையிட்டு செய்றீங்களோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். காரணம் என்ன? நீங்க பச்சையான ஒளிவு மரம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை அழகா தீற்றி இருக்கிறீங்கப்பா. நாங்க சோர்ந்து போயிருந்தோம் ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தோம். ஆனா எங்களை நீங்க பச்சையான ஒளிவு மரமா பார்க்கறீங்க ஐயா. உங்க கிருபை இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, உண்மையே நம்பி இருக்கிறோம் என்கிற திரும்ப எங்களுக்கே நினைவுபடுத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஏசாயா 54:3. பிரியமானவர்களே, எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நேரங்களில் இதுதான் என் வாழ்க்கையின் நிலைமை என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் நீங்கள் இடம் கொண்டு பெருகும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பணத்தையோ செல்வாக்கையோ சார்ந்ததல்ல. இது முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை பெருக செய்வார் என்ற வாக்குத்தத்தத்தை நாம் சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது. உங்களுடைய எல்லைகளில் பெருக்கம், உங்கள் ஆசீர்வாதங்களிலும் பெருக்கம், உங்கள் பொருளாதாரத்திலும் பெருக்கம், உங்கள் ஊழியங்களிலும் பெருக்கம், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய வாகனங்களிலும் பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னை பெருக செய்வார், என் எல்லையை பெருக செய்வார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், என் வியாதிகளை நீக்குவார், என் கடன் சுமை பாரங்களை போராட்டங்களை நீக்குவார் என்று அறிக்கை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 7ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 126வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை இந்த நாட்களிலே செய்திருக்கிறார். அதனாலே தான் இந்த நாட்களிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த அநேக பிரச்சனைகள், அநேக நெருக்கங்கள், இந்த எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து தேவன் நம்மை மீட்டு இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை, இந்த நாட்களிலே ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். உலகத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், உலகம் இன்றைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் அழுது புலம்பிக் கொண்டு குறை கூறிக்கொண்டு இந்த நாட்களிலே திரிகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ இந்த நாட்களிலே பாருங்கள், மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த நாட்களிலே தெற்கத்தி வெள்ளங்களை திசை போல நம்முடைய சிறையிருப்புகளை திசை திருப்புகிறாராம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த நாட்களிலே திசை திருப்பி இந்த நாட்களிலே, அதாவது உலகத்தார் நம்மை பார்க்கிற வேளையிலே இது இப்படியாக இவர்களுக்கு ஆகிறது என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி, அவர்களுக்குள்ளே ஒரு ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்களுக்குள்ளே ஒரு 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 காரியங்கள் உருவாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது. ஆண்டவரை நாங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நடக்கிற வேளையிலே உலகத்தில் இருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, தேவன் நம்மை இந்த நாட்களிலே நடத்துகிறவருமாய் இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது உலகம் அறியாதபடி, உலகத்துக்கு எட்டாதபடி இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை இந்த நாட்களில் தேவன் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆனாலும் இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு அநேக நெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். அவர் யாரென்று பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் தான். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் இந்த நாட்களிலே தந்து கொண்டு இருக்கிறதை இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதனாலே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களை பாருங்கள், தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களில் நீங்கள் கேட்கிற வேளையிலே அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் என்பதை இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்று நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இந்த நாட்களிலே உந்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பெரிய திருப்பங்கள் வந்தது. ஆனாலும் இந்த நாட்களிலே ஆபிரகாம் அங்கே விசுவாசத்திலே சோர்ந்து போகாதபடி இந்த நாட்களிலே நடந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்புகளே, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நெருக்கங்கள் உபத்திரவங்கள் வந்த வேளையிலும் கடைசி நேரத்திலே பார்க்கிற வேளையிலேயே யோசேப்பு அதை குறித்து கவலைப்படாதபடி இருந்தார். ஆனாலோ கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்ற விதமாக இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இருக்கிறார் என்ற உணர்வு இந்த நாட்களே நமக்குள்ளே உருவாக வேண்டும். நமக்குள்ளே இந்த காரியம் இந்த நாட்களிலே வர வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் தேவனோடு நடக்கிற, இன்றைக்கு உலகத்தான் இந்த நாட்களிலே உலகத்தோடு நடக்கிறார். இந்த நாட்களிலே அவர்களுடைய ஆசீர்வாதம் ஒரு சொற்ப நாட்கள், சொற்ப காலங்கள் தான். ஆனால் தேவன் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகிறார், நித்திய ஆசீர்வாதத்தை தருகிறார், நித்திய சமாதானத்தை தருகிறார் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தராலே கிடைக்கிற மகிழ்ச்சி அது நிரந்தரமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை தான் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறது நிமித்தம் நாங்கள் அவருக்குள்ளே இந்த நாட்களிலே மகிழ்ந்து களி கூறுவோம் என்று இந்த சங்கீத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிழ்ந்து களி கூறுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.